பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை உள்ளத்து சார்பிலும் உங்களை வாழ்த்தி உங்களோடு கூட கிறிஸ்து இயேசுவை குறித்த மகிமையான செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவின் அழகும் ஆவிக்குரிய அர்த்தங்களும் என்ற நீண்ட நெடிய தொடர் தியான பகுதியிலே இயேசுவின் பலவீனங்களை குறித்து ஒவ்வொன்றாய் பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். தொடர்ந்து கவனித்து வருகிறோம். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைக்கும் இயேசுவின் பலவீனத்தில் முக்கியமான ஒன்றை பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்தால், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஆம், இயேசு காயப்பட்டார். அவர் பெரிய ஒரு தேவன், முழு உலகத்தின் இரட்சகர், ரட்சிப்பை கொடுக்க வந்தவர். அப்படிப்பட்ட மாபெரும் தேவன் ஏன் காயப்பட வேண்டும்? இது அநேகருக்கு உள்ள கேள்வி. கர்த்தர் நல்லவர். அப்படியானால் அந்த காயங்களால் உண்டான காரணங்கள் என்ன? நாம் தியானிக்கலாம். ஏன் இயேசுவுக்கு காயங்கள் உண்டானது? இது ஒரு முக்கிய கேள்வி. எரேமியாவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும்படி ஔஷதங்களும் இல்லை என்ற தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறுவதற்காகவே அவர் காயப்பட்டார். ஒன்று. இரண்டாவதாக, ஏசாயாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தால், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக, ஏசாயாவின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தால், இருதயம் நொறுங்கி போனவர்களின் காயம் கட்டுவதற்காகவே இயேசு காயப்பட்டார். இந்த 3 காரணங்களுக்காக இயேசு காயப்பட்டார். அவருக்காக அல்ல, உங்களுக்காக, எனக்காக, நமக்காக. கர்த்தர் நல்லவை. நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தமாகவும் நம்முடைய காயங்களை கட்டுவதற்காகவும் அவர் காயப்பட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் காயத்தினால் நமக்கு உண்டாகிற பலன் என்ன? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. கர்த்தர் நல்லவர். யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்தால் 6 காரியங்களை நாம் கவனிக்கலாம். ஒன்று, இயேசு நேரில் வருவார். இரண்டாவதாக, இயேசு வந்து நடுவில் நிற்பார். கர்த்தர் நல்லவர். மூன்றாவதாக, சமாதானம் கூறுவார். யார்? இயேசுவே நமக்கு சமாதானம் கூறுவார். நான்காவதாக, தம்முடைய கைகளை அவர் நீட்டுவார். ஐந்தாவதாக, அவிசுவாசத்தை நீக்குவார். ஆறாவதாக, விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பார். நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர். அவருடைய காயங்கள் இந்த 6 நன்மையான காரியத்தை நமக்கு செய்வதற்காகவே அவர் காயப்பட்டார். அந்த காயங்கள் நிமித்தம் நமக்கு சமாதானமும் உண்டாகி, கிருபையும் உண்டாகி, அவிசுவாசம் நீங்கி விசுவாசமும் பெறுகிறது. இப்படிப்பட்ட பெரிய பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனபடினால் இயேசுவின் காயத்தை ஒரு பெரிய பலவீனமாய் இருந்தாலும் அதை நாம் பலவீனமாய் நினைக்காமல் அதற்காக கர்த்தரை துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அப்படி செய்யும்போது நம்முடைய காயங்கள் தேவ கிருபையினால் ஆறும் மாறும். கர்த்தர் உங்கள் மன காயங்களையும் நீக்கி போடுவார். கர்த்தர் நல்லவர். ஒரு முக்கியமான வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. எங்கள் அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அற்புதமான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பலவீனப்பட்டதில் காயம் பட்டீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அந்த காயம் எங்கள் அக்கிரமத்தின் நிமித்தமாகவும் எங்கள் காயங்களை ஆற்றுவதற்காகவும் என்று வேத வசனத்தை கொண்டு தெளிவாய் வழங்க பண்ணினதற்காக நன்றி. ஆகிலும் அந்த காயத்தின் நிமித்தம் எங்கள் அவிசுவாசத்தை நீக்கி விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற தேவனே, இதோ இந்த செய்தியை பார்த்து கேட்டு இப்போது ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் அவிசுவாசங்கள் ஒரு நாளும்
ஒரு காலம் உட்பிரவேசிக்காதபடி விசுவாசம் இயேசுவின் நாமத்தில் நதி போல பிரவாகித்து வருவதாக. அது மாத்திரமல்ல, உம்மை நேரடியாய் காணக்கூடிய கிருபையுள்ள கண்கள் இவர்களுக்கு உண்டாவதாக. உம்முடைய சமாதானம் இவர்கள் சிந்தனையையும் ஆவியையும் ஆத்துமாவையும் ஆளுகை செய்வதாக. நீர் அப்படி ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி, பதில் கொடுக்கிறதற்காக நன்றி. உம்முடைய தழும்புகளினால் இவர்கள் மனகாயங்களை ஆற்றி சமாதானத்தால் நிரப்புகிறதுக்காக சோதரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Our address: Reverend SSK Samuel, Jesus Power Ministries, Ramasamy Raja Nagar, Virudhunagar District, Pin Code 626204, Tamil Nadu, India. Our mobile numbers: 09962547469, 09080583815. Our email ID: ssksamuel69@gmail.com.